முதல்ல இயற்கைக்கு நம்ம வந்து நன்றி சொல்லணும். ஏன்னா இங்க சூரியனாகட்டும், நிலமாகட்டும், நீராகட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து நன்றி கடன் பட்டிருக்கோம். சிவன் தான் வந்து நெல்லை கண்டுபிடிச்சாருன்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ராஜாக்களுக்கு வந்து யானையோட சாணத்துல உரமா கொடுத்த நெல் விளைஞ்ச அரிசி, அதை வந்து அரிசி மாத்தி சாப்பிட கொடுப்பாங்களாம். தை மாசம் 1ஆம் தேதி ஏன் நம்ம வந்து பொங்கலுடைய முதல் நாள் சொல்றோம் அப்படின்னா, பாரம்பரிய நெல் ரகங்கள்லாம் இப்ப எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 1960களுக்கு மேல IR8 IR20 2 அரிசியை கொண்டு வந்தாங்க. இந்த சர்க்கரை, பிரஷர் இந்த மாதிரியான நிறைய வியாதிகள் வந்து வராம தடுக்கிறதுக்கும் வந்த நோயோட தாக்கத்தை குறைக்கிறதுக்குமான நிறைய ரகங்கள் இருக்கு. இந்த மாதிரி அரிசி வகைகள் இருக்கு. கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து இந்த நெல் ரகங்களை காப்பாற்றி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு நம்ம ஒரு சின்ன உதவி செஞ்சா போதும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹீரர் சக்திவேல் யுவராஜ் பேசுகிறேன். இந்த பதிவு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் திருவிழா ஏன் நம்ம தமிழர்கள் கொண்டாடுறோம், இது ஏன் தமிழர் திருவிழாவாக சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான முழுமையான விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, முதல்ல இயற்கைக்கு நம்ம வந்து நன்றி சொல்லணும். ஏன்னா இங்கே சூரியனாகட்டும், நிலமாகட்டும், நீராகட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து நன்றி கடன் பட்டிருக்கோம். குறிப்பாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள் விளையிறது வந்து நிலத்தில் நீரோடைய உதவியாலும் சூரியனோட உதவியாலும் தான். ஸோ அப்படிங்கிறப்ப சூரியன் தான் நமக்கு முதல்ல வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நமக்கு ஒரு பயிர் விளையிறதுக்கான சக்தியை கொடுக்கறது. ஸோ அப்படிங்கிறப்ப சூரிய வெளிச்சம் இருந்தால் தான் நெல் வந்து நல்லா விளையும். நெல் விளையும் போது மட்டும்தான் அந்த நெல்லை அறுவடை பண்ணிட்டு அதை வந்து பில்லை வந்து நம்ம மாட்டுக்கு கொடுத்து நம்ம மாட்டையும் வளர்த்துறோம். ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த மாடு இருந்தால் தான் வயல் ஓட்ட முடியும், நெல் இருந்தால் தான் நமக்கு உணவு சாப்பாடு, சூரியன் இருந்தால் தான் நீங்கள் நெல்லே விளையும். ஸோ அப்போ என்னன்னா எல்லாமே ஒரு செயின் ரியாக்ஷன். அப்போ இந்த செயின் ரியாக்ஷனுக்கு வந்து மூணையுமே வந்து இயற்கையோட ஒரு சுழற்சி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட தமிழர்கள் இது மூணுத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தெய்வாதீனமான ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த பொங்கல் பண்டிகை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே உருவாக்குனாங்க. அப்படி உருவாக்கும் போது மட்டும்தான் மக்கள் என்றைக்குமே இயற்கைக்கு நன்றியோடையும் விசுவாசத்தோடையும் ஒரு அவங்களோட அந்த இணக்கத்தோடவே வாழ்க்கை முழுக்க வந்து பயணிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பொங்கல் பண்டிகை. குறிப்பாக சோழர்கள் காலத்திலலாம் ஒரு பாட்டே இருக்கு, மாடு கட்டி போரடித்தால் செந்நெல் மாளாதென்று யானை கட்டி போரடித்த சோழர் வம்சம். அதாவது என்னன்னா, நெல் அறுவடை பண்ணதுக்கப்புறம் அந்த பில் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து சேமிச்சு வைக்கணும். அதுக்கு பேர் தான் போர். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை வச்சு பண்ண முடியலன்னு சொல்லிட்டு யானையை கூட்டிகிட்டு வந்து அந்த பில் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. அதனால தான் யானை கட்டி போரடித்த சோழர் வம்சம். அப்படின்னா பாருங்க, அந்த காலத்தில் எவ்வளோ யானைகள் இருக்கும், எவ்வளோ மாடுகள், எத்தனை ஆயிரம் மாடுகள், எத்தனை ஆயிரம் யானைகள் அந்த காலத்தில் வந்து மன்னர்கள் காலத்தில் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. குறிப்பாக இந்த நெல்லை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 2015 ஜல்லிக்கட்டு காலகட்டங்களில் நான் இயற்கை விவசாயிகளோட அதிகமாக பயணித்ததுனால அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயற்கை விவசாயிகளோட மீட்டிங்லாம் சில விஷயங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுத்துகிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னா, சிவன் இருக்கார் இல்லையா, சிவன் தான் வந்து நெல்லை கண்டுபிடிச்சாருன்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் கம்பு ஆகட்டும், ராகி ஆகட்டும், சோளம் ஆகட்டும், சிறுதானியங்கள் ஆகட்டும், பயிறு பருப்பு வகைகள் ஆகட்டும், எதுவாக இருந்தாலுமே ஒரு 5 ரகம் 8 ரகம் அப்படின்னு பேசலாம். ஒரு தென்னை மரமாக இருக்கா, ஒரு 5 6 ரகம் 8 ரகம் 10 ரகம்னு சொல்லுவாங்க. ஒரு 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 காயாக இருக்கா, ஒரு கொய்யாக்காய் இருக்கா, அதில் இத்தனை ரகம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு தக்காளி இருக்கா, இத்தனை ரகம்னு சொல்லுவாங்க. ஆனால் பாரம்பரிய நெல் ரகங்கள் மட்டுமே கிட்டத்தட்ட 2000க்கு மேலே இருந்திருக்கு. 1960களில் இந்திய அரசோடைய கணக்கெடுப்பின்படி 2000க்கும் மேற்பட்ட நெல் ரகங்கள் தமிழ்நாடுக்குள்ளே மட்டுமே புழங்கி இருக்கு. அப்படிங்கிறப்ப எப்படி ஒரு பொருள் மட்டும் இவ்வளோ ரகங்கள் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி என்ன அப்படிங்கிறப்ப முற்காலத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவன் தான் வந்து நெல்லை வந்து தமிழர்களுக்கு வந்து கொடுத்ததாகவும், அது வந்து முதல்ல சிவன் வந்து நெல்லை பயிர் பண்ணி விதைச்சி வேலி கட்டின இடம் தான் வந்து திருநெல்வேலி. நெல் விதைத்து வேலி கட்டினதுனால தான் அதுக்கு பேர் வந்து நெல்வேலின்னு சொல்லுவாங்க. நெல்லுக்கு வந்து முந்தைய காலங்களில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா திருநெல் தான் சொல்லுவாங்க, வெறும் நெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அப்போது திருநெல்வேலிங்கிற அந்த பேர் வந்து வரதுக்கான காரணமே வந்து சிவபெருமான் அங்கே வந்து நெல் விதைச்சு அறுவடை செஞ்சதாக ஒரு வரலாறு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்குமே வந்து மதுரை நெல்லையப்பருக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லா விதமான பாரம்பரிய அரிசி வகைகளில் நெல் தந்த சிவன் அப்படின்னு சொல்லி இன்றளவும் அந்த பண்டிகைங்கிறது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போது தமிழர்களுக்கும் இந்த உணவுக்கும் இந்த இறைவனுக்குமான தொடர்பை வந்து நீங்கள் எளிமையாக புரிஞ்சுக்கலாம். இது ஒவ்வொன்றும் செயின் லிங்க்லேயே தான் போய்கிட்டு இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சோழர்கள் காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, சிப்பாய்கள் இருக்காங்க இல்லையா, சிப்பாய்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சாப்பிட்ற உணவுகள் இருக்கு இல்லையா, இதையெல்லாம் வந்து மாட்டு சாணத்தில் வந்து உரமாக போட்டு பயிர் பண்ணி கொடுப்பாங்களாம். தளபதிகள் சாப்பிட்றதுக்கு குதிரையோட சாணங்கள் இருக்கு இல்லையா, அதில் வந்து சாணத்தில் வந்து உரமாக போட்டு அவங்க வந்து உணவாக சாப்பிடுவாங்களாம்.
ராஜாக்களுக்கு வந்து யானையோட சாணத்தில் உரமாக கொடுத்த நெல் விளைஞ்ச அரிசி அதை வந்து அரிசியை மாற்றி சாப்பிட கொடுப்பாங்களாம். ஸோ இப்படி ஒவ்வொன்றா வந்து செதுக்கி செதுக்கி வாழ்ந்துருக்காங்க. இப்போ வந்து இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து தை மாதம் 1ஆம் தேதி ஏன் நம்ம வந்து பொங்கலுடைய முதல் நாள் சொல்கிறோம் அப்படின்னா, அன்னைக்கு வந்து சூரியன் வந்து தெற்குலேருந்து வடக்கு திசையை போகும். அடுத்தது வந்து ஆடி மாதம் டு மார்கழி மாதத்துக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தட்சாயனம் காலம். ஸோ இதில் வந்து வடக்குலேருந்து தெற்கு வந்து போகும். இப்போது உத்தராயணம் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேவர்களின் பகல் பொழுதுன்னு சொல்லுவாங்க. இதே தட்சிணாயனம் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேவர்களின் இரவு பொழுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப அது அந்த காலத்தில் எவ்வளோ தொன்று தட்டு எவ்வளோ வந்து ஆன்மீகமாகட்டும் இயற்கை வாழ்வியலாகட்டும் மக்களாகட்டும் எந்த அளவுக்கு வந்து மூணையும் சரியாக ஒழுங்கமைச்சு கட்டமைச்சு எப்படி வந்து இதை வந்து பயணிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக வந்து நாட்டு மாடுகள் கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கணக்கெடுப்பின்படி 96க்கும் மேற்பட்ட நாட்டு மாடு இனங்கள் இங்கே இருந்ததா வரலாறு சொல்லப்படுது. அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டோட எடை ஒரு காளையோட எடை வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 500லேருந்து 600 கிலோ இருக்கும். அந்த ஒரு நாட்டு மாடு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 டன் எடை வரைக்கும் இழுக்கும். ஒரு நாட்டு மாட்டு காலை 4 டன் எடை வரைக்கும் இழுக்கும் அப்படின்னா அதனுடைய பலம் எந்த அளவுக்கு இருக்கும். அப்போது அதை வந்து நம்ம வீட்டில் வச்சு வளர்த்துறது செல்ல பிள்ளையாட்ட வளர்த்துறதுனாலும் அந்த காலத்தில் வந்து ரேஷன் கார்டில் தான் மாட்டோட பேர் இருக்காது, மற்றபடி வீட்டுக்கு செல்லப்பிள்ளையாகவே வச்சுருப்பாங்க நாட்டு மாடுகளை. அப்போது அந்த 500 கிலோ எடையுள்ள ஒரு மாட்டை ஒரு ஆண்மகன் வந்து அதனோட திமிலை பிடிச்சி அடக்கி நிறுத்துறான் அப்படின்னா அவனுக்கு எவ்வளோ பெரிய ஆன்ம பலம் இருக்கும். அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு மூர்க்கமாக இருந்திருப்பாங்கன்னு பாருங்கள். அந்த காலத்தில் கல் தூக்குனா தான் பொண்ணு தருவாங்க, காளை அடக்கினா தான் பொண்ணு தருவாங்க. அப்படின்னா அந்த அளவுக்கு வீரமிக்க ஆண்மகனாக இருக்கானா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு தான் இந்த விஷயங்கள்லாம் அந்த காலத்தில் வந்து ஒவ்வொன்றுக்குமே தொடர்புடையதாகவும் நம்ம முன்னோர்கள் கடைபிடிச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம சாப்பிட்டு இருக்கக்கூடிய எல்லா விதமான அரிசி வகைகளுமே கலப்பினங்கள் தான். குறிப்பாக அந்த காலத்தில் 2000க்கும் மேற்பட்ட பாரம்பரிய நெல் ரகங்கள் இருந்திருக்கு. இங்கே எல்லாமே சீரும் சிறப்புமாக வெள்ளாமை செஞ்சு செழிப்பாக வாழ்ந்திருக்காங்க. அப்போது இந்த பாரம்பரிய நெல் ரகங்கள்லாம் இப்போ எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1960களுக்கு மேலே IR8 IR20ன்னு 2 அரிசியை கொண்டு வந்தாங்க. IR8 அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இன்டர்நேஷ்னல் ரைஸு. இது எங்கே உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் நாட்டில் தான் உற்பத்தி பண்ணுறாங்க. 2 பெருநிறுவனங்கள் அதில் முதலீடு போட்டு அந்த அரிசி வகைகளை இங்கே வந்து கொண்டு கொடுத்து உரம் போட்டால் தான் விளையும் அப்படிங்கிற அந்த கண்டிஷனை கொண்டு வந்து விட்டாங்க. பாரம்பரிய நெல் ரகங்கள் ஒரு ஏக்கராக்கு 20 மூட்டை தருது அப்படின்னா இந்த கலப்பின ரகங்கள் வந்து ஒரு ஏக்கருக்கு 40 மூட்டை வரதுனால விளைச்சலுக்கு ஆசைப்பட்டு மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பாரம்பரிய ரகங்களை விட்டுட்டு பின்னாடி வந்து இதுக்கு பின்னாடி போயிட்டாங்க, ஹைபிரிட் அரிசிகளுக்கு பின்னாடி போயிட்டாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய நெல் ரகங்களை நம்ம தொலைச்சிட்டோம். நிறைய சத்துக்களை கொடுக்கக்கூடிய உயிராற்றலை கொடுக்கக்கூடிய எல்லா விதமான உணவுகளையும் நம்ம தொலைச்சிட்டோம். குறிப்பாக கருப்பு கவுனி அரிசி இருக்குது. கருப்பு கவுனி கருப்பு நிறத்தில் இருக்குது. கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய எல்லா உணவுப் பொருளுமே அதிகப்படியான சத்துள்ள பொருள் தான். மிளகாகட்டும், கருப்பு கவுனி அரிசி ஆகட்டும், எள் ஆகட்டும், இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் அதீத சத்து உள்ளதாகவும் அதீத மருத்துவ குணம் உள்ளதாகவும் இருக்கும். அதே மாதிரி சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அரிசிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கால்சியம் சத்து கொடுக்கும். அதிகப்படியான இந்த சர்க்கரை ப்ரெஷர் இந்த மாதிரியான நிறைய வியாதிகள்லேருந்து வராமல் தடுக்கிறதுக்கும் வந்த நோயோட தாக்கத்தை குறைக்கிறதுக்குமான நிறைய ரகங்கள் இருக்குது. இந்த மாதிரி அரிசி வகைகள் இருக்குது. குறிப்பாக வெள்ளை ரகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து பிரியாணி அரிசின்னு வச்சுருக்கோம் இல்லையா, சீரக சம்பா. இந்த சீரக சம்பா அரிசியை பற்றி அமெரிக்காவில் வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் டெஸ்ட் பண்ணுறாங்க. என்னென்னா எந்த உணவு சாப்பிட்டாலும் அதிகமாக சுரக்காத சில ஹார்மோன்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது செரிக்கிறதுக்கான சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸ், அந்த என்சைம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த என்சைம்ஸ் எல்லாமே அதிகமாக வந்து சீரக சம்பா அரிசி எடுத்துக்கும் போது மட்டும்தான் அது வெளியே வருது அப்படிங்கிற ரிசர்ச் எல்லாம் 2005-6 முடிச்சுட்டாங்க. இப்படி ஒரு நம்ம பாரம்பரிய நெல் ரகங்களுடைய இவ்வளோ பெரிய மகத்துவமான விஷயங்கள்லாம் இருக்குன்னு. ஸோ நம்மளுடைய இந்த பொங்கலை நம்ம என்ன ஒரு விஷயம் நான் உங்களுக்கு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா உணவுகளுமே பாரம்பரிய உணவுகளாக மாற்றுங்க. அப்படி எல்லாத்தையும் மாற்ற முடியலாம் பரவாயில்ல, சாப்பிடக்கூடிய அரிசியாவது நம்ம கிச்சிலி சம்பா, தூயமல்லி, சீரக சம்பா புருங்கல், கருடன் சம்பா, இந்த மாதிரியான நாட்டு ரகங்கள் அரிசிகளை வாங்கி பயன்படுத்தி இதுதான் இன்றைக்கும் கடைபிடிச்சிட்டு இருக்கக்கூடிய இயற்கை விவசாயிகள் தான் இந்த ரகங்களை இன்னும் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம இயற்கை விவசாயத்தை வளர்க்கணும் அப்படின்னா நம்மளால் போய் நீங்கள் உங்கள் இருக்க சுச்சுவேஷனில் நம்ம போய் இப்போ விவசாயம் பண்ணி எல்லாம் காப்பாற்ற முடியாது. ஆனால் இன்றைக்கி காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து இந்த நெல் ரகங்களை காப்பாற்றி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம ஒரு சின்ன உதவி செஞ்சால் போதும். ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. அந்த அரிசி ரகங்களை வாங்கி நம்ம வீட்டில் சாப்பிட்டா போதும். நம்ம உடம்பையும் நம்ம பாதுகாத்துக்கலாம், இயற்கை விவசாயத்தையும் நம்ம பாதுகாத்துக்கலாம், தமிழர்களுடைய மரபையும் நம்ம பாதுகாத்துக்கலாம். அடுத்த தலைமுறைக்கு இந்த பண்டிகையை கொண்டு போய் சேர்த்துட்டு நம்மளும் இந்த இவ்வளோ பெரிய விஷயத்த நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க, முன்னாடி கொடுத்துட்டாங்க,
இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிருக்கோம், அடுத்த தலைமுறை நம்ம ஃபாலோ பண்ண வைக்கிறது மூலிமா தான் தமிழர்கள் மரபு என்றைக்குமே வந்து இந்த உலகம் அழியும் வரைக்கும் நிலைச்சு நிற்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லிட்டு, கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலாக மக்களுக்கு இந்த ஆரோக்கியம் மற்றும் இந்த உணவு சார்ந்த விழிப்புணர்வு பதிவு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய யோகம் சேனல்ஸில் ஒர்க் பண்ணக்கூடிய எடிட்டர்ஸ், கேமராமேன், அவருடைய நிறுவனர் திரு நிருபன், அவங்க குடும்பத்தார் மற்றும் எங்களுடைய நாங்கள் பேசக்கூடிய இந்த மருத்துவர்கள், மருத்துவம் சார்ந்து பயணிக்கக்கூடிய எல்லாத்து சார்பாகவும் வியூவர்ஸ்க்கு வந்து நாங்கள் வந்து இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.